to Shoba Handcrafts. நாம இன்னைக்கு வந்து இந்த பூ எப்படி வந்து தொடுக்குறதுன்னு காமிக்க போறேன். சோ அதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. சோ இது வந்து அரளி பூ வந்து மொட்டா இருக்கும்போது பறிச்சது. சோ இது பார்க்க நல்லா இருக்கும். நம்ம இத தொடுத்து எப்படி தொடுக்குதுன்னு இப்ப நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு வந்து தேவையானது பாத்தீங்கன்னா கேலண்டர் அட்டை இருந்தா எடுத்துக்கங்க, திக்கா இருக்கும். இல்லனா இது போல ஏதாவது உங்கள்ட்ட ஒரு அட்டை கிடைச்சா எடுத்துக்கங்க. இதுல நம்ம வந்து யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா உள்ளன் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் உள்ளன் எடுத்து நம்ம இப்போ இங்க இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இங்க இருந்து இப்படி சுத்தி கொண்டு வாங்க. ரெண்டு லைனா வர மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். நல்லா டைட்டா முடிச்சு போட்டுக்கணும். எந்த அளவுக்கு உள்ளன இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து நல்லா டைட்டா முடிச்சு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம வந்து இந்த நூல் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து எந்த நூலில் வந்து நம்ம பூ வந்து தொடுக்க போகிறோமோ அந்த நூல் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதையும் வந்து இங்கே சேர்த்து நம்ம இந்த ரெண்டு நூலையும் சேர்த்து இங்கே வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். ஸோ இங்கே சேர்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு இப்போ நம்ம வந்து எவ்வளோ நூல் வேணுமோ அந்த அளவுக்கு நூல் வந்து பூக்கு யூஸ் பண்ண நூல் வந்து எவ்வளோன்னு பார்த்து ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் இப்போ இவ்வளோ நூல் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது இதில் வந்து பூ எடுத்துக்கலாம். ஒரு பூ எடுத்து இந்த ரெண்டு த்ரெட்டுக்கு நடுவில் வச்சுருங்க. நல்லா ஓரமாக தள்ளி வச்சுட்டு இந்த நூல் எடுத்து நல்லா இப்படி போட்டு இப்படி இழுத்திங்கன்னா நல்லா டைட்டாக நல்லா ஓரமாக தள்ளி வச்சு இப்படி முடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த பூக்கு மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இன்னொரு ஒரு பூ வைக்கணும். இந்த ரெண்டு த்ரெட்டுக்கும் நடுவில் நம்ம இப்போ இன்னொரு ஒரு பூ வைக்கிறோம். வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த நூல் விட்டுட்டு நூல் நல்லா ரெண்டு பூ சேர்த்த மாதிரி வச்சுட்டு இது எடுத்தாலும் இப்படி கொண்டு வந்து இந்த நூல் வந்து இதுக்கு நடுவில் இப்படி கொண்டு வந்துட்டு இப்படி நல்லா பக்கத்துல வச்சு இப்படி இறுக்கமாக போடணும். போட்டுட்டோம். இப்போ இன்னொரு ஒரு பூ கொண்டு வந்து இது உள்ள வைக்கணும். கொண்டாந்து வச்சுட்டோமா. இப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து நல்லா தள்ளி இப்படி வச்சுட்டு இதை எடுத்து இப்படி போடணும். நல்லா இறுக்கமாக இப்படி போடுங்க. இதுக்கு நடுவில் இன்னொரு ஒரு பூ இப்படி வச்சுட்டு அரளி பூவில் வந்து நம்ம இந்த மாதிரி அழகாக நம்ம வந்து மாலை மாதிரி தொடுக்கலாம். நல்லா நெருக்கமாக கிட்ட வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த காம்பு வரைக்கும் அங்கே உள்ளே வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி தொடுக்கலாம். பாருங்க எவ்வளோ டைட்டாக நீட்டாக வருதுன்னு.
கடைசியாக முடிக்கும் போது இந்த மாதிரி ஒரு 2-3 நாட் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பூ வந்து உதிராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி 2-3 நாட் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 நாட் போட்டுடுறேன். முடிக்கும்போது அதே நாட்டு தான் ஒரு 3 டைம்ஸ் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ அரளிப்பூ மொட்டு வச்சு எவ்வளோ அழகாக மாலை கோக்குறதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே நீங்கள் அரளிப்பூ வந்து பூத்ததுக்கப்புறமாவும் கோக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம முடிச்சதுக்கப்புறமா ஒரு 3 நாட் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா இந்த நூல் வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து முடிச்சாச்சு. இப்போ நான் இங்கே கட் பண்ணிடுறேன். இங்கேருந்து எடுத்துடலாம். எடுத்துட்டோன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஸோ நம்மளோட அரளிப்பூ மாலை வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல நம்ம நூல் வந்து எந்த அளவுக்கு நூல் வேணுமோ அந்த அளவுக்கு நூல் வந்து 2 பக்கம் ஒரே அளவாக நம்ம வந்து பார்த்து கட் பண்ணி இப்போ எடுத்துக்கலாம். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் நீங்கள் இந்த மாதிரி பூ வந்து அழகாக கோர்த்து கடவுளுக்கு போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு நெக்லஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா அரளிப்பூ மாலை நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது மொட்டுல பண்ணது. இதே பூத்து பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா பூத்ததுக்கு அப்புறமா கட்டிக்கலாம். இல்லை பூக்கிறதுக்கு முன்னாடி மொட்டு எடுத்து கூட இந்த மாதிரி அரளிப்பூ கட்டினீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இதில் வந்து விடவே விடாது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி பண்ணி சாமி படத்துக்கு சாமிக்கெல்லாம் போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது பிடிச்சிருந்தா எப்பவும் போல நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.